My dear friends, this is Dr. Pannir Selvam on behalf of Groby Consultancy. இன்றைக்கு நம்மளுடைய லிவிங் ஸ்டைலில் நம்மளுடைய சர்வைவலுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த பிகினிங் ஃபுட்டு கிளாத்திங் ஷெல்டர்னு சொன்னமோ அதே போல் இன்றைக்கு ஹெல்த் தட் பிளேஸ் அ வெரி வெரி வைட்டல் ரோல். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் so many factors, ecology, pollution, so many things. However, அந்த ஹெல்த்துக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம், கவர்மெண்ட் கொடுக்குது, அதனால நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவ் போகலாம் அதை பேசத்தான் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் வந்துருக்கிறோம். நம்மளுடைய கவர்மெண்ட் இஸ் அபவுட் தே ஆர் ஸ்பெண்டிங் அபவுட் 6 crore and odd ஃபார் ஹெல்த். தட் இஸ் பர் ஹெட்டுக்கு 3 rupees, அவ்வளோதான். அது பக்கத்தில் இருக்க பாகிஸ்தானோ தாய்லாண்ட்லேயோ அல்லது ஸ்ரீலங்காலேயோ இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரை விட நம்ம குறைச்சி தான் பண்ணுறோம். ஜிடிபியில் பண்ணீங்கன்னா இட்ஸ் அபவுட் ஹார்ட்லி 1.2% தான் பண்ணுறோம். நம்ம அவுட் ஆஃப் த பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், நம்மளுடைய பாக்கெட்லேருந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அவங்க 6 crore, நம்ம 3 crore பண்ணுறோம். WHO பர்சன்டேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, வேர்ல்டில் ஹெல்த்துக்காக செலவழிக்கிறது, ஹெல்த்துக்காக பண்ணக்கூடிய அமௌண்ட் அது அவுட் ஆஃப் த பாக்கெட் 20% தான் வேர்ல்டு ஆவரேஜ். This is 65% in India. In China and Thailand it is less. அப்போ இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதற்கு that chapter is different. It depends upon various factors. Inward factors, outward factors, many factors. பட் நமக்காக பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பெண்டிச்சரில் ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டார் அப்படின்னா இன் பேஷண்ட் அவுட் பேஷண்ட் பிரிக்கிறோம். அந்த இன்பேஷண்ட்டுக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் ஒரு 18%, அவுட் பேஷண்ட்டுக்கு 82%. அப்போ இந்த பெர்சன்டேஜில் மெடிசனுடைய பார்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 40 to 43%. கவர்மெண்ட் அதுக்கு மெடிசனுக்காக ஒரு 1.38 crore தான் பண்ணுறாங்க. பட் நம்ம இண்டிவிஜுவல் வி ஆர் ஸ்பெண்டிங் 40 to 43% ஆஃப் மணி டுவர்ட்ஸ் அவர் எக்ஸ்பெண்டிச்சர். நமக்கு அரசு செலவு பண்ணக்கூடிய தொகையும் குறையா இருக்கு. அரசு கொடுக்குற பட்ஜெட்ல கொடுக்கக்கூடிய ப்ரொபோர்ஷன் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறையா இருக்கு. இதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன வரும்னா, ஆக்சசபிலிட்டி இல்லை, அஃபோர்டபிலிட்டி இல்லை, குவாலிட்டி தட் இஸ் அனதர் பார்ட். எனக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லை, ஆக்சசபிலிட்டி இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி ஐ வில் புஷ் டவுன் டு லிவ் இன் பாவர்ட்டி. அதை ஒரு சர்வே பண்ணையில் ஒரு 30-40% ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் வி கேன் சே 30-40 crores of populations have fall into this poverty because of inaccessibility and unaffordability of accessing the medicines. So this is a scenario. அப்போ நீங்கள் உங்கள் ஹெல்த்தை எப்படி கொண்டு வர போறீங்க? Now we are spending more and more money to go for diagnosis in private hospitals. எனக்கு அரசு கொடுக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சை சரியாக கிடைக்காத நிலைமையினால் நான் ஏழையோ நடுத்தரமோ உயர்வர்க்கமோ கண்டிப்பாக தனியார் மருத்துவமனையை நாடக்கூடிய நிலைமை வந்துவிட்டது. அதனால் அந்த மருத்துவமனைகள் பெருகி வருகின்றன. இதையெல்லாம் தடுக்க முடியும் அப்படின்னா ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்ல புவர் பிகம் புவர், ரிச்சர் பிகம் ரிச்சர், அதுதான் இருக்க முடியுமே தவிர என்னால் இந்த மருத்துவ காப்பீடுலேருந்து என்ன வழி வர முடியுமா? அது இன்சூரன்ஸ் ஹெல்த் சர்வீஸாக இருந்தாலும், அது தனியார் நிறுவனமாக இருந்தாலும், பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும், இல்லது ப்ரீ மெடிக்கல் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய சில காப்பீடு இருந்தாலும் அதையெல்லாம் மீறி என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் ஆனால் ஆவரேஜ் ஒரு 2494 ரூபா நடந்து வருகிறது. அது குறிப்பாக போல சொல்ல போனீங்க அப்படின்னா உங்களுடைய மேஜர் பார்ட் ஆஃப் த இன்கம் டுடே கோஸ் ஃபார் மெடிக்கல். யூ கேன் சி வெரி வெல். உங்கள் முன்னாடியே நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் நீங்கள் பார்த்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். டயபெட்டிக்ஸ், கார்டியாலஜி, ரெஸ்பிரேட்டரி, இந்த மாதிரி நிறைய காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்களோ இல்லையோ எம்டி ஸ்டமக்கில் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டை சாப்பிட்டு தான் ஆகணும் டேப்லெட்டை, இல்லைன்னா ஒரு கவுண்ட்டு கூடி வரும். அதே போல் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டின்னர் சாப்பிட்றாரோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு பாக்கெட் இருக்கும். when you is traveling or when you go out of the home, every time he has to carry the box of medicines.
And there are people who take only 3 idlis, 4 idlis, but they take 5 tablets, 10 tablets, 12 tablets. ஸோ இதற்கு மாற்று வழிகள் இருக்காதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம். இந்த நேரங்களில் தட் இஸ் ஜெனரிக் மெடிசின்ஸ். ஜெனரிக் மெடிசன்ஸ் வந்து குவாலிட்டேட்டிவ் அண்ட் அகெயின் அஷ்யூர்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். பட் இந்த மாதிரி மெடிசன்ஸுக்கு செலவு பண்ணி போகிறதுக்கு முடியாமல் இருக்கிறதுனால the Central Drugs Standard Control Organization, that is the CDSCO, and Ministry of Chemical Fertilizers via Drug Price Control Orders, DPCOs, plus National Pharmaceutical Pricing Authority. Apart from drugs, that is the drugs which is commonly used for the unaffordable people, என்னன்னு சொல்லி ஒரு between 350 and 700 medicines வரைக்கும் பண்ணி, then they asked for the people like the generic manufacturers without brand but without compromising the quality and without compromising the composition of the items which has been specially earmarked. அந்த மாதிரி பீப்புளை செலக்ட் பண்ணாங்க. ஒரு வெண்டர் அனாலிஸ் பண்ணாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து எந்த ஸ்கீமில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜன் ஆஷாதி, தட் இஸ் ஜேஏ ஸ்டோர்ஸ் அப்படின்னு 2008 கொண்டு வந்தாங்க. இதுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிச்சா அப்படின்னா அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கவில்லை. காரணம் என்னன்னா, இந்த டாக்டர்ஸே வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மெடிசின்ஸ்ல நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணாதனால நீங்க சாப்பிட்டீங்கன்னா கிட்னி ட்ரபிள் வரலாம். ஜென்ரலாகவே வந்து ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு பென்சிலோ பெனட்ரிலோ சாப்பிட்டு வரையில நாளாக வந்து பெனட்ரில் சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வரதான் செய்யும். அவங்களுடைய ஈவன் போன்ஸே வந்து இதாகுங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க, ஆஸ்துமாக்கு எடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ். ஸோ அந்த நிலைமையில் இருக்கையில் இது வந்து கிட்னி ட்ரபிள் சொன்ன உடனே, ஸோ பேஷண்ட் தே டோன்ட் கோ டு திஸ் பிளேஸ் லைக் ஜெனரிக் மெடிசின்ஸ் போகிறது இல்லை. இதனால இந்த இதுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 இயர்ஸ் விடாமல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, சப்ளை செயினும் ஆர்கனைஸ் பண்ண முடியவில்லை. நம்பர் 1, சப்ளை செயினும் சரியாக வரல. ரெஸ்பாண்டன்ட் சைட்லையும் பீப்புள் ஆர் நாட் வில்லிங் டு டேக் அப். அதே போல் நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து அந்த ஸ்டோர்ஸுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸே கிடையாது. ஸோ இதுக்கு ரூரலுக்கு போகிறதா அர்பனுக்கு போகிறதா, ரூரலில் போகக்கூடியவங்கெல்லாம் மெடிக்கல் ஸ்டோரில் போய் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்க தவிர இந்த ஜெனரிக்குங்கிற நாலேஜ் வரல. இப்போ ஜெனரிக்குனால நமக்கு என்ன, எஸ்பெஷலி நம்ம போல உள்ள கண்ட்ரிக்கு என்ன அளவுக்கு பெனிஃபிட் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து சில டேப்லெட்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்குது. திஸ் இஸ் கால்டு மல்டிவைட்டமின். இந்த டேப்லெட் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கையில் இந்த அவங்களுடைய பிராண்டட் போட்டு வாங்கியிருந்தாங்கன்னா இது வந்து மல்டி ரிச்னு கொடுத்துருக்குறாங்க. பட் த மெயின்டைன் ஆல் த காம்போசிஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் 120 rupees மல்டிவைட்டமின் வந்து உங்களுக்கு இதே உள்ள ஜேஓ ஸ்டோர்ஸில் யூ ஆர் ஏபிள் டு கெட் ஃபார் 90 rupees. ஸோ யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் ஆஃப் 30 rupees. It's a saving since generic producers produced out these medicines, but under the control of Ministry of Health. Okay, this is another medicine tablet. This is called Telsortan for the cardiology complaints. So இது வந்து ஒரு 10 sleeves-க்கு வந்து what is the market price is about 91 rupees branded item. But when you buy from this generic, it is 17 rupees. So much of difference. 91 எங்க இருக்கு, 17 rupees எங்க இருக்கு. This is for cardiology. Most of the people have been using. என்ன டெல்சாட்டன் வந்து 40 mg கம்பல்சரியா ஹை ப்ரெஷருக்கு உள்ளவங்களுக்குலாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, ஸோ சைமல்டேனியஸ்லி another complaint which is called as கொலஸ்ட்ரால். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டியாலஜி கம்ப்ளைண்ட் வருது, இல்லாட்டி டயபிட்டிஸ் கம்ப்ளைண்ட் வருது. அந்த மாதிரி வரையில் கொலஸ்ட்ரால் சேர்ந்து வந்துடும். அது ஹெச்டியா இல்லையான்னு பார்க்கல, ஹெச்டி வரையில் அதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன ரோஸ்லீவ் அது வந்து ஒரு 10 mg கொடுக்குறாங்க, ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். பட் இதனுடைய இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டட் ஐட்டம் வந்து மார்க்கெட்டில் இட் இஸ் பிட்வீன் 100 and 103 rupees. ஸோ இது வந்து என்ன ரேட்டுக்கு நம்ம வாங்க முடியுது அப்படின்னா இட் இஸ் only 20 rupees. So there is a store, they printed this
and they come under the JS stores. So what the takeaway message here is, when generic medicine is ensuring the quality of the medicine as per the compositions, so the doctors can be advised or sensitized to buy medicines from those stores without any compromise or any suspicion. அப்படி வரையில் என்னுடைய பட்ஜெட் ஒரு மாதத்திற்கு வந்து ஒரு மினிமம் 400 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு 1000 ரூபா மெடிசின்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக என்னால் வந்து ஒரு 200 ருபீஸோ 250 பண்ண முடியும். ஸோ திஸ் வில் ஒன் வே தட் இஸ் என்ஷூரிங் த ஹெல்த் at an affordable prices. Next question, accessibility, whether it is available in the approaching places. அது வந்து யாருன்னா மேபி நியூ ஆண்டர்பிரினர்ஸ், நியூ யூத் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை எங்களுக்கு வந்து ஷாப் இல்லை அப்படின்னா then you can have the e-store. The people can access this generic medicine by online, and this people who are connected into this activity can distribute. So online business could be email. And people should come forward to establish stores, district wise. The accessibility இருந்துச்சு அப்படின்னா the qualitative medicine affordable வரையில், number one, you are ensuring the health of the people to retain the life expectancy as well as retain the good health. இதுக்கப்புறம் you should not argue that. What about infant mortality and mother death? இதெல்லாம் வந்து that's all the thing to be prioritized, that all to be arranged. But now for several diseases the availability of drug through this generic could be procured, could be purchased by ordinary walks of life, so that our budget is also controlled, and you don't feel that is you push down to poverty, and the health consciousness as widely created. அதோட மட்டும் இல்லை, இன்ஃபேண்ட் மட்டும் இல்லை, மிடில் ஏஜ் வந்து பாட்டில் இருக்கிறவங்க வந்து they don't again because of the high price in pharmacy, and aged people, the old age people, senior citizens can also afford to buy these medicines because they are getting poor pensions, and again they will also get some kind of benefit from governments, say about hardly within 2000 rupees. With that they can spend say about 10% of the medicines. So why don't you seriously think on this? Generic, what are the doubt you have this composition and quality, that you can verify. The price wise it's very competitive because it's unbranded, but there is a name and there is a company, but it's not like a popularly branded with the advertisement and again the promotions. So now when it is affordable, accessible at your hand, you can go to that to safeguard your health. So don't think it over. I think, put your mind on it. There's it, not only you and your family members, neighbors can get benefit out of it. Because generic medicines created in India, like a democratic country, to offshoot these health problems. Please look into it and ensure that this is being done by ourselves. Thank you for sharing.